Hi friends, welcome back to my channel Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி Capsicum egg. அதற்கு தேவையான பொருட்கள் 3 கலர் கொடமிளகாய் எடுத்துக்கோங்க. இதல மேல் தண்டுல இருந்து ஒரு காவாசி அப்படி வெட்டிட்டு நடுவுல இருக்குறதெல்லாம் எடுத்துருங்க. yellow, green, red 3 கலர்ல எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு இதுல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இல்ல 2 டீஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வெச்சது. 1 டீஸ்பூன் தக்காளி பொடியா நறுக்குனது. தேவையான அளவு உப்பு. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா அடித்து கிண்டிக்கோங்க. நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ அடுத்த கொடமிளகாயில் 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் பெரிய வெங்காயம் பொரியா நறுக்குனது. தேவையான அளவு உப்பு. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நான் இப்போ சிக்கன் கொத்துக்கறி அதை ஆட் பண்ணுறேன். சிக்கன் கொத்துக்கறி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் சிக்கன் இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆஃப் பாயில் 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்த மிளகுத்தூள் தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட் எக் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கேப்சிகமில். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணீர் வச்சு அதில் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் மேலே இந்த 3 கேப்சிகம் எக்கையும் வச்சுட்டு அதை அப்படியே அந்த இது வச்சு மூடிடலாம். அந்த கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த இதை வச்சு மூடிக்கோங்க. இப்போ கடாய் ஃபுல்லாகவே நம்ம கடாய் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், பாருங்கள், நல்லா வெந்து புஃபி வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம இதை கட் பண்ணிடலாம். அந்த எக் அந்த கேப்சிகமோடு சேர்ந்து வெந்ததுனால ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பார்க்க அழகாகவும் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது குழந்தைங்க எக் விருப்பம் இல்லாதவங்க கூட இதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு சாப்பிடுவாங்க. சூப்பரான சுவையான கேப்சிகம் எக் ரெடி. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.